ஒண்ணு நீங்க 2 பேரும் விவரம் தெரிஞ்சவங்களா இருந்திருக்கணும், இல்ல விவரம் தெரிஞ்ச யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கணும். ரெண்டுமே கிடையாது. திடீர்னு வந்து இறங்கிட்டீங்க. இது என்ன பூஞ்சோலம் கிராமம் நினைச்சீங்களா? எங்க சுத்தாலும் ஒரே இடத்துல வந்து சேர்றதுக்கு. இது சென்னை சிட்டி. என்னதான் விவரம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அட்ரஸ் தெரியலனா அவ்வளவுதான். முதல்ல அந்த கண்ணாயிரம் பையனை உதைக்கணும். அந்த லூசு யாரையோ பார்த்துட்டு வந்து நான் சொல்லிருக்கான். அதை நம்பி நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. எல்லாம் என் தலையெழுத்துறா சாமி. எப்பா அந்த கிளிப்பச்சை கலர்ல ஒரு ஐஸ்கிரீம் இருக்குமே, சட்டுன்னு கொண்டா. அது ஸ்டாக் இல்ல பாட்டி. அட வேற எதையாவது கொண்டாயா. சரியான ஆளா இருக்கான். ஏன் பாட்டி, நான் இவ்வளவு தூரம் மீனாவை காணோம்னு வயிற்றுச்சல கத்திட்டு இருக்கேன், நீ ஐஸ்கிரீம் மேல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? அட ஐயா, நானும் வயிறு எரியும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன், நீ ஒண்ணு சாப்பிடு. கொண்டார சொல்லட்டுமா? பாட்டி இப்ப நடந்த தப்புக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? இந்த மாதிரி கண்ட நேரத்துல கண்டத கண்டவங்க கொடுக்கறது சாப்பிடுறதுதான். உனக்கு தெரியுமா பாட்டி, இப்ப சென்னையில திருடுற டெக்னிக்கே தான். மைக்கோ பிஸ்கட் மைக்கோ கூல் ட்ரிங்க் கொடுத்து ஆளை கவுக்குறது தான். ஒருவேளை மீனாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து காணாம போயிருப்பான்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ ஐஸ்கிரீம் மேல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இரு. அப்பனா இந்த ஐஸ்கிரீம்ல மயக்க மருந்து கலந்துருப்பாங்களா? ஐயோ பாட்டி, உனக்கு உன் பேத்தி காணாம போயிட்டான்னு டென்ஷனே கிடையாதா? டேய், அவ ஏன் பேத்திடா. அவ எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ராணி மாதிரி வந்து இறங்குவா. வருவா வருவா. அவ மட்டும் வரல, நீ உயிரோட இருக்க மாட்டே. ஏந்திரி. இருடா சாப்பிடுற. ஏந்திரி பாட்டே. டேய் டேய் டேய், வா. சாப்பிட கூட விட மாட்டேன். பேசாம வா. இன்னும் சாப்பிட்டு கூட முடியல. அதுலயே வச்சிட்டு வந்துட்டேன். டேய் டேய் வா. டேய், உள்ள வா. இருடா. அட சொல்றேன்ல. உட்காரு. இப்படி உட்காரு. அப்பா, ஐஸ்கிரீம் கீஸ்கிரீம்னு வெளிய போன உன்ன. ஐயோ, சே, நான் உன் பேத்திய போய் தேடிட்டு வரேன். திங்கறதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். ஹலோ. சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொண்டாப்பா. ஏமா, இது ஃபயர் ஸ்டேஷன்மா. எதுவா இருந்தா என்ன, பச்சை கலர்ல ஒரு ஐஸ்கிரீம் கொண்டாங்க சீக்கிரம். என் பேரன் வரத்துக்குள்ளார. நான் தானே போக கூடாது, இங்க வந்தா திங்கலாம்ல. லிஃப்ட் ரிப்பேரா? ஸ்டெப்ஸ்ல போயிடலாமா? வாங்க. ஒன்ஸ் அகைன். சொல்லுப்பா. அப்படியா?
அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? ஆ, சரி, நீ நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ, நாங்க வந்துடுறேன். என்னக்கா? அம்மா உடம்பு சரியில்லையா, அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. ஐயோ, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவங்களுக்கு சில நேரங்கள்ல இப்படிதான் ஆகும். சரி நீ வா. பரவாயில்ல, நீங்க போங்கக்கா, நான் போய்க்கிறேன். ஒன்னும் பயம் இல்லையே, பார்த்து போயிடுவேல்ல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க போங்க. சரி, ஜாக்கிரதையா இரு. ஆ. வரேம்மா. ஏய் எங்கடி போன? சென்னை சிட்டி பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? பட்டிக்காடு. இப்ப எதுக்காக கோவப்படுறீங்க? அதான் வந்துட்டேன்ல. பெரிய ஒரு வந்துட்ட. அக்கா கூட்டிட்டு வந்து விட்டாங்க. அவங்க மட்டும் இல்லனா நான் இப்படி பத்திரமா வந்திருக்கவே மாட்டேன். எந்த அக்கா? வாங்க காட்டுறேன். லூசு. அதோ அந்த அக்கா தான். அவங்களா? ஏன் அவங்க அவ்வளவு அவசரமா போறாங்க? பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கலாமே. வா தேங்க்ஸ் சொல்லு. வேணாம். அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு. அதான் போறாங்க. அப்படியா? சரி, இன்னொரு நாள் நேர்ல போயிட்டு தேங்க்ஸ் சொல்லலாம். ம். வா. இதுதான் நீங்க வரது கடைசி தரம். இனிமே மாமனை பார்க்க வரேன், மச்சான பார்க்க வரேன்னு கிளம்புனீங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? பின்ன 1/2 மணி நேரம் ஒரு இடத்துல பத்திரமா இருக்க சொன்னா இருக்கிறீங்களா? அட யாருப்பா நீ? உனக்கு ஒரு சட்டை துணி ஆமா, வாங்கி பெரிய கொடுக்கலான்னு பாப்பா பாவம் ஆசைப்பட்டுச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு பொம்பளை வந்து எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு வாங்கன்னு வந்து கூட்டிட்டு போனா. ஆமா மாமா, அந்த பொம்பளை 50% டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன்னு சொன்னா. ஷோ. நானும் நம்பி போனேன். போற வழியில கூல்ட்ரிங்க் சாப்பிடுமான்னு வாங்கி கொடுத்தா. நானும் அன்பா வாங்கி தராங்களேன்னு நம்பி குடிச்சேன். உனக்கு மயக்கம் வந்திருக்குமே. உடனே உன்கிட்ட இருக்கிற பணம் நகையெல்லாம் புடிங்கிட்டு உன்னை நடுத்தருவுல விட்டுட்டு போயிருப்பாளே. ஐயா, எப்படி மாமா இவ்ளோ கரெக்ட்டா சொல்றீங்க? ஏய், நாட்டுல நடக்கிற பாதி திருட்டு இப்படி தாண்டி நடக்குது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. ஆனா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். அந்த பொம்பளை என்ன நடுத்தரவுல விடல. அப்புறம் ஒரு காரோட பின் சீட்ல என்ன படுக்க வச்சுட்டு போயிட்டா. அடப்பாவமே. பாவம் இல்ல பாட்டி, புண்ணியம். நாம செஞ்ச புண்ணியம். அந்த காருக்கு சொந்தக்காரங்க ஒரு பொம்பளை, பேரு பார்வதி. அவங்க ரொம்ப நல்லவங்க பாட்டி. ஆ, அவங்க புருஷன் பேரு கூட சிவாவா. ஆ. அவர் ஒரு டாக்டர். அது மட்டும் இல்ல பாட்டி, அவங்க உடனே என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வராம அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அவ புருஷனை பாத்தியா? லட்சணமா இருக்கானா? ரொம்ப முக்கியம் இது. நான் தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டா, நீங்க என்னடா யார் காப்பாத்துறாங்கன்னு விலக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மாமா கோச்சுக்கிறீங்க? அதானப்பா, இந்த ஊர்ல ஏமாத்துறதுக்கு ஒருத்தி இருந்தா காப்பாத்துறதுக்கு ஒருத்தி இருக்கான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. பின்ன என்ன பாட்டி, என்ன பார்க்க வந்துட்டு எல்லா நகையும் ஏமாந்து வந்து நின்னா எனக்கு கஷ்டமா இருக்காது? எனக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு மாமா. ஏ ஆமா மாமா, நான் உங்களை பார்க்க வரேங்கிற ஆசையில எல்லா நகையும் போட்டுட்டு வந்தேன். ஆனா ஏன்னு தெரியல, நீங்க ஆசையா வாங்கி கொடுத்தீங்களே நம்ம போட்டோ போட்ட லாக்கெட் செயின், அத மட்டும் மறந்துட்டு வந்துட்டேன். இதுல இருந்தே தெரியலையா மாமா, என்கிட்ட இருந்து உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி போட அருவாடு. இப்போ அதுவும் மாமனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ஆமா, இந்த அம்மா பெரிய தத்துவம் சொல்லிட்டாங்க, அதுக்கு இந்த அம்மா சப்போர்ட் பண்றாங்க. மரியாதை 2 பேரும் ஊர் கிளம்ப வழிய பாருங்க. அட போறேன்டா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நிச்சயம் பண்ணிட்டு வர சொல்லி உன் மாமன் சொல்லி விட்டுருக்கான். என்ன பாட்டி விளையாடுறீங்களா? இங்கே இருப்பேன் எப்படி? அட ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு போறோம். முடிஞ்சா உன் மாமன் வந்து தங்கிட்டு போறான். உங்களோட பிடிவாதத்தெல்லாம் மாத்தவே முடியாது. சரி, இப்ப நான் எந்த விஷயத்தை நிச்சயம் பண்ணோம்? ம், என் பேத்தி கழுத்துல எப்ப நீ தாலி கட்ட போற அத சொல்லிடு, ஊருக்கு புறப்படுறோம். அதான் அன்னைக்கே விவரம் சொல்லிட்டேனே. அன்னைக்கு சொன்னது இருக்கட்டும்டா, இப்ப நீ என்ன சொல்ற அத சொல்லு. பாட்டி, நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். என் குடும்பமும் என் மாமா குடும்பமும் எப்போ ஒண்ணு சேர்றாங்களோ அப்பவே அந்த நிமிஷமே நான் மீனா கழுத்துல தாலியை கட்டுறேன். ம். டேய், 2 குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கும் நான் மீனாவை கல்யாணம் பண்றதுக்கும்
என்ன சம்பந்தம்னு வழக்கம் போல கேட்டுறாதீங்க. ஏன்னா அதான் என்னோட ஆதங்கம், ஆசை, லட்சியம், எதிர்பார்ப்பு எல்லாமே. இதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இன்னும் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கணும்னு என்ன கேட்காதீங்க. ஏன்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கறது நல்லபடியா நடக்கணுங்கிற ஆசையிலாவது ஏன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு உறுதியா இருக்கேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அவ்வளோதானடா, சொல்லிட்டேல. நானும் இத்தனை நாளா குழந்தைங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபம், நாம தலையிட வேண்டான்னு இருந்துட்டேன். எப்ப நீ ஒரு காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி அதுதான் என் பேத்தி கழுத்துல தாலி கட்டத்துக்கு ஒரு கெடுன்னு வச்சிட்டியோ, இனிமே இந்த பெரியாத்தா சும்மா இருக்க மாட்டா. கண்டுபிடிக்கிறேன்டா. உன் அப்பனுக்கும் மாமனுக்கும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு தீக்கிறேன். இதுதான் பாட்டி, இந்த ஸ்பிரிட் தான் நான் எதிர்பார்க்கறேன். ஏய், உன் பெருமைக்காக சொல்லலடா, என் பேத்திக்கு. அம்மாடி, ஏன் ராசாத்திக்கோசரம் தாண்டா. சின்ன வயசுலேருந்து நீதான் அவளுக்கு புருஷன்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டோம் பாரு. அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இன்னும் எதுக்கு நிக்கிறவன்? போய் நாங்க ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வா போ. நீ இதோ கவலைப்பட. போறேன் பாட்டி. நீங்க 2 பேரும் பத்திரமா இங்க இருங்க, சரியா? நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம், நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா போ. சரி, போயிட்டு வரேன். ஏ ராசாத்தி, எதுக்கு அழற நீ? இந்த பார், இனிமே உனக்கு எவ்வளவு சக்களத்தையா வரமாட்டா. சந்தோஷமா இரு. ஹலோ ஹலோ, நான் பார்வதி பேசுறேன். சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ பத்திரமா ரூமுக்கு போய் சேர்ந்துட்டியா? உங்க பாட்டி வந்துட்டாங்கல்ல. உங்க மாமா உன்னை கோச்சுக்கிட்டாரா? பத்திரமா வந்துட்டேங்கா. மாமா தான் ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. பின்ன தனியா இப்படி வந்தா கோச்சுக்காம இருப்பாரா? அது சரிக்கா. உங்க அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அப்பா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தாரு. இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருங்கக்கா, எங்க பாட்டி பேசுறாங்க. ம். பாட்டி, ஆ? என்ன காப்பாத்துனாங்கன்னு சொன்னல, அந்த அக்கா பேசுறாங்க. குடு குடு குடு. ஹலோ ஹலோ பாட்டி, நான் பார்வதி பேசுறேன். அம்மாடி, நீதான் என் பேத்தியை காப்பாத்தினியாம்மா. ஆமா. ரொம்ப சந்தோஷம்மா. நான் மனசார சொல்றேம்மா, நீ உன் புருஷன் குழந்தை குட்டியோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்மா. ரொம்ப நன்றி தாயே. என்ன பாட்டிமா அது? நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நல்லவங்களுக்கு உதவி செஞ்சேன்ற சந்தோஷத்துல நான் இருக்கேன். அம்மாடி, ஒரு நாளைக்கு உன் புருஷன் புள்ள எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம ஊருக்கு வாமா. கண்டிப்பா வர. நீங்களும் உங்க பேரன் பேத்திய கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். இந்த முறை அது முடியாது, அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா வரோம். சரிம்மா. மீனா கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. உங்ககிட்ட பேச. சொல்லுங்கக்கா. மீனா, எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க? இன்னைக்குதான். ஊருக்கு போன உடனே எனக்கு மறக்காம போன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன்க்கா. என் டெலிபோன் நம்பர் பத்திரமா வச்சிருக்கல? இருக்குக்கா. சரிம்மா, வச்சிடுறேன். பாய். நல்ல பொண்ணு, அருமையா பேசுறால. அடுத்த முறை வரும்போது நாம அவங்க வீட்டுல தான் போய் தங்குறோம். சரியாத்தா, அந்த துணிமணிலாம் எடுத்து வச்சிரு, அவன் சட்டுன்னு வந்துருவான். போ பாட்டி, என்னால முடியாது. இதுதான், இந்த ஒண்ணுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கிறது இல்ல. எந்த வேலையும் செய்யாத, அப்படியே உக்காந்துரு. என்ன எந்திரிச்சு போய் செய்டி. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவ
சின்ன செய்தினிலே